ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி பெருக்கன்று இந்த 2 பொருட்களை வாங்கினாலே உங்களுக்கு பொன் பொருள் குவிக்கின்ற யோகம் அதிகமாக சேரும். அந்த 2 பொருட்கள் என்னென்ன, முக்கியமாக இந்த ஆடி பெருக்கு அன்று எப்படி வழிபாடு செய்ய வேண்டும், எப்பொழுது வருகின்றது, இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்க போகிறோம். பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள். தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன், அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். பொதுவாகவே ஆடி மாதத்தில் எந்த ஒரு விசேஷமும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. ஆனால் ஆடி பெருக்கு அன்று நல்ல காரியங்களை நம்ம செய்தால் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். இந்த ஆடி பெருக்கு நாளில் நம்ம செய்ய தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி, அது பல மடங்கு பெருகும் அப்படின்றது நம்பிக்கை. அதனால தான் ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆடி பெருக்குனால நம்ம தவற விடக்கூடாது அப்படின்னே சொல்லலாம். நம்ம இந்த நாளில் வாங்கக்கூடிய சில பொருட்களின் மூலமாக நம்ம குடும்பத்தில் பணவரவிற்கு தடைகள் இருக்காது. குடும்பம் எப்போதும் சந்தோஷமாகவும் லக்ஷ்மி கடாட்சத்தோடும் இருக்கும். அதனால் இந்த 2025ஆம் வருடம் ஆடி மாதத்தில் ஆடி பெருக்கு எப்பொழுது வருகின்றது அப்படின்னு பார்த்துடலாம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி, ஆடி மாதம், தமிழ் மாதம் ஆடி மாதத்தின் 18வது நாள். இதைத்தான் நம்ம ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த நாளில் நம்ம என்னென்ன செய்யணும் அதையும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஆடி பெருக்கன்று முக்கியமாக நம்ம வழிபாடு செய்வது, நம்ம தண்ணீரை வழிபாடு செய்யணும். அதாவது காவிரி வழிபாடு தாங்க. ஆடி பெருக்கன்னைக்கு முக்கியமாக நம்ம வழிபாடு செய்வது நீர்நிலைகளில் வழிபாடுகள் செய்யணும். நீர்நிலைகளில் போயிட்டு நம்ம வழிபாடு செய்யலைன்னா வீட்டிலையே எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காவிரி வழிபாடு அனைவரும் செய்வாங்க. அதாவது விவசாயிகளுடைய விளைச்சலுக்கு ஆதாரமாக இருப்பது இந்த தண்ணீர் தான். அதனால் அந்த நீரிற்கு நன்றி செலுத்தும் விதமாகத்தான் கிராமப்புறங்களில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா காவிரி ஆறை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில், நகரத்தில் நம்மளால் அங்கே போய் செய்ய முடியாது. இருந்தாலும் இந்த பூஜையை நம்ம வீட்டிலையும் செய்யலாம். அதையும் எப்படி செய்கிறது அப்படின்றது சொல்கிறேன். அந்த மக்கள் அங்கே காவிரி ஆற்றில் தண்ணீரை வணங்குவாங்க, நீரை வணங்குவாங்க. இந்த பூஜையை நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம். ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க, நல்ல சுத்தமான ஒரு காப்பர் சொம்பு, அப்படி இல்லைன்னா பித்தளை சொம்பு, இல்லைனா வெள்ளி, இல்லைனா மண் பானை, ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமான மஞ்சள் குங்குமம் போட்டு அந்த தண்ணீரை எடுத்துக்கோங்க. அந்த பானைக்கும் அந்த சொம்பிற்கும் மஞ்சள் குங்குமம் வைங்க. அதற்கு மேலே ஒரு பூ வைங்க. இதை பூஜை அறையில் எடுத்துகிட்டு வச்சுருங்க. உங்களுக்கு விருப்பமான பழங்களை வைத்து வழிபாடு பண்ணலாம். அதாவது பெண்கள் பார்த்திங்கன்னா தாலி சரடை அன்றைய தினம் வைத்து வழிபாடு செய்து மாற்றிப்பாங்க. இந்த வழக்கத்தையும் நீங்கள் பின்பற்றலாம். இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யறதோடு அன்னைக்கு நம்ம வாங்கக்கூடிய பொருட்களின் மூலமாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். அந்த தண்ணீர் சொம்பை பூஜை அறையில் வைத்து பழங்கள் வைத்து வழிபாடு பண்ணுங்க. காவிரியை மனதில் நினைத்து பூஜை அறையில் வழிபாடு பண்ணுங்க. நம்முடைய வீட்டில் நீர்நிலைகள் இருக்கின்ற இடத்திற்கு வழிபாடுகள் தவறாமல் பண்ணுங்க. அன்றைய தினம் 2 பொருட்கள் முக்கியமாக வாங்கிட்டு வாங்க. வருகின்ற ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். அனைவரும் வீட்டில் இருப்பீங்க. இந்த வழிபாட்டு முறையை தவற விட்டுடாதீங்க. முதலில் என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் வாங்குங்க. மஞ்சள் மங்களகரமான ஒரு பொருள். இதை நீங்கள் வாங்கும் பொழுது, ஆடி பெருக்கன்று வாங்கும் பொழுது பெருகிக்கொண்டே செல்லும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது மங்களங்கள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும். அடுத்தது 2வது பொருள் கல்லுப்பு வாங்கிட்டு வாங்க. இந்த 2 பொருட்களையும் தவறாமல் வாங்குங்க. கல்லுப்பு வாங்கினாலே மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதை வாங்கிட்டு உங்களுடைய பூஜை அறையில் வழிபாட்டில் தவறாமல் இதை வச்சுக்கோங்க. நீங்கள் இதை வாங்கும் பொழுது மங்களமும் ஐஸ்வர்யமும் கண்டிப்பாக உங்களுக்கு பெருகும் அப்படின்னு சொல்லலாம். இது 2ம் வாங்கிட்டாலே மற்றது எல்லாமே தானாகவே
உங்களை தேடி வரும். அப்படி இல்லைன்னா சில பேர் நகை வாங்கணும்னு இருக்கிறவங்க புதியதாக நகை வாங்க போகிறீங்கன்னா அன்றைய தினம் கடைக்கு சென்று நீங்கள் நகை வாங்கலாம். ஏதாவது ஒரு விஷயத்தை தொடங்குவதாக இருந்தால் ஆடி பெருக்கன்று நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். இந்த நாளில் முக்கியமாக ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுவோம். அதாவது தாலி சரடை பெண்கள் மாற்றிக்கொள்ளுவாங்க. தாலி சரடை இன்றைய தினத்தில் நீங்கள் மாற்றிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். கட்டாயமாக மாற்றிக்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. தாலி கயிறு பழுதாகி விட்டது, அதை புதியதாக மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்றைய தினத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா மஞ்சள் கயிறை கழுத்தில் போட்டுக்கிட்டு கழுத்தில் போட்டு இருக்கிற தாலியை சுத்தம் செய்து, அதாவது இதில் நிறைய உருக்கள் எல்லாமே சேர்த்து பெண்கள் தாலி கயிறு மாற்றிப்பாங்க. இதைத்தான் தாலி பெருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நீங்கள் புதியதாக தாலி சரடு மாற்றிக்கணும், அப்படி இல்லைன்னா கயிறு மாற்றிக்கணும் அப்படின்னா அது எந்த நேரத்தில் மாற்றிக்கணும், நல்ல நேரம் என்ன அப்படின்றத வரப்போகிற பதிவுகளில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்குறேன். இன்றைய தினம் ஆடி பெருக்கன்று முக்கியமாக தங்கம் வாங்குறவங்க தங்கம் வாங்குங்க. இல்லைன்னா தங்கத்திற்கு இணையான பொருட்களான மஞ்சள் தவறாமல் வாங்குங்க. அந்த மஞ்சள் தூளாக வாங்கலாம், விரலி மஞ்சள் வாங்கலாம், கல்லுப்பு வாங்கலாம். ராகு காலம் யமகண்டம் எதுவும் இல்லாத நேரமாக பார்த்து பூஜை பண்ணுங்க. இப்படி நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது, இந்த ஆடிப்பெருக்கு வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும். மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படும். இதன் மூலமாக கடன் இருக்காது, செல்வம் சேர ஆரம்பிக்கும், பணம் தானாக வர ஆரம்பிக்கும். சுபகாரிய தடைகள் ஏதாவது இருந்தால் அது நீங்க ஆரம்பிக்கும். புதியதாக வியாபாரம் தொடங்க போகிறீங்க, புதியதாக கடையை ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா இந்த தினத்தில் ஆரம்பிச்சுக்கோங்க. ஆடிப்பெருக்கென்று நீங்கள் செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பல மடங்கு பெருகி உங்களுக்கு நன்மையை தரும். அதனால் அனைவரும் இந்த ஆடிப்பெருக்கு வழிபாட்டை தவறாமல் பண்ணுங்க. நல்லதே நடக்க ஆரம்பிக்கும். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நான் கொடுத்த இந்த பதிவு உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும். தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது, தவறாமல் பாருங்கள். இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது. தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், நீங்களும் பார்க்கலாம். மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.